Hello, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு Quantsapp. ஸோ ஐ ஹோப் நீங்கள் டெஃபினட்டாக என்னோட தமிழ் வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக பார்க்குறீங்க. இப்போ வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. ஓகே, அண்ட் உங்களோட என்ன கருத்துக்களோ அதை நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அண்ட் இப்போ யாரெல்லாம் புதுசாக Quantsappல ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா Quantsappல கிட்டத்தட்ட 70-80 டூல் இருக்குது. ஓகே, எது உங்களுக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மார்க்கெட் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்காக ஸ்பெசிஃபிக்காக டூல்ஸ் இருக்குது, இன்ட்ராடே இண்டெக்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக டூல்ஸ் இருக்குது, இன்ட்ராடே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு இருக்குது, அண்ட் வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்னா அதுக்கு இருக்குது. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கன்செப்ட் பேஸ்ட் ஒரு டூல் இருக்குது, அண்ட் எவ்ரி மார்க்கெட் சிச்சுவேஷனுக்காக டெஃபினட்டாக டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் யாரெல்லாம் பார்க்கலிங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த Quantsappோட ஹோம் பேஜ். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவன்ட் டவுன்லோடட் Quantsapp yet, Quantsappோட அப்ளிகேஷனை நீங்கள் முதல்ல மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் நீங்கள் web.quantsapp.com போட்டு இங்கேயும் லாகின் பண்ணலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஃபினட்டாக தெரியும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா. ஓகே, நவ் as soon as you download this Quantsapp application, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட 80 டூல்ஸ் இருக்குது. ஓகே, அதில் 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிரும். ஓகே, as soon as you download you will get access to 25 ஃப்ரீ டூல்ஸ். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ப்ரோப்ரைட்ரி டூல்ஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இங்கே பாருங்கள் லேர்ன் செக்ஷன் இருக்குது. ஓகே, லேர்னில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வீடியோ லைப்ரரி. ஓகே, ஸோ வீடியோ லைப்ரரியில் கிளிக் பண்ணிங்கனாக்கா, வீடியோ லைப்ரரி என்னது கேட்டிங்கனாக்கா, Quantsappல எவ்வளோ டூல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ பாருங்கள் லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, லாங்குவேஜ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள், தமிழ் இருக்குது பாருங்கள், தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இங்கே பாருங்கள் Quantsappல தமிழில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ யூ கேன் வாட்ச் தீஸ் வீடியோஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா டெஃபினட்டாக மேலே பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரில் எங்களை டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனாக்கா நீங்கள் எங்களுக்கு மெயிலும் ட்ராப் பண்ணலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் கோ அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா இது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா அதுக்கும் உங்களுக்கு 1-on-1 ட்ரெயினர் கூட உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு தமிழில் வேணும்னா என் கூட நீங்கள் டெஃபினட்டாக 1-on-1 தமிழில் பேசலாம். ஓகே, ஒவ்வொரு டூலை பற்றி நான் சொல்லிக் கொடுப்பேன். இங்கிலீஷில் வேணும்னாக்கா நிறைய ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க. யூ கேன் ஹேவ் 1-on-1 செஷன்ஸ் வித் த ட்ரெயினர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டாக் அபவுட் டுடேஸ் டாபிக். ஓகே, இப்போது இன்னித்த டாபிக் என்னதுனாக்கா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் எங்கேருந்து ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறது. ஓகே, பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சினாப்சிஸ், இன்றைக்கி பாருங்கள் LTTS 2% அப், இன்ஃபி 1% அப், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 9.9% அப். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நாளைக்கு மேலே போகிறது, நிறைய ஸ்டாக்ஸ் கீழே வருது. கரெக்டாக? ஸோ யூஸ்வலி எனக்கு எப்படின்னா எனக்கு அக்யூரேட்டாக ஒரு ஸ்டாக்கை பிடிக்கணும், இன்றைக்கி இந்த ஸ்டாக் தான் மேலே போகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒன்றில் பிரேக் டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஐ வாண்ட் டு கேட்ச் ஹோல்ட் அ பர்ஃபெக்ட் மொமெண்டம் இன் அ ஸ்டாக். ஸோ எந்த ஸ்டாக் மேலே போகும் எப்படி தெரியும்? லைக் எங்கிட்ட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் வேணும். ஸோ ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் FNOவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 187 ஸ்கிரிப்ட் இருக்குது. கரெக்டாக? இப்போ 187 ஸ்கிரிப்டையும் உங்களால் மேனுவலாக போய் பார்க்க முடியுமா? My question is, the answer is definitely no. 187 scripts you cannot go and see them manually. So what if I tell you ஒரு 4-5 ஸ்டாக் நான் உங்களுக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுத்துருவேன், அண்ட் அந்த 4-5 ஸ்டாக்கை மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இதில் எதுலையாவது ஒரு ஸ்டாக்கில் மூவ்மெண்ட் நல்லா வந்துடும். ஸோ இட் வில் பி அன் ஈஸி டாஸ்க் ஃபார் யூ. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஏதாவது டூல் இருக்கா நீங்கள் கேட்டிங்கனாக்கா, எஸ், Quantsapp has a tool which is called ட்ரிகர்ஸ். ஓகே, ட்ரிகர்ஸ் என்னதுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து சப்போர்ட் கிட்ட இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கா, அது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிய வந்துடும். இப்போ நம்ம யூஸ்வலி என்ன பார்ப்போம், ஒவ்வொரு ஸ்டாக்கோட போய் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ண முடியுமா என்னால், எந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது, எந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது, எந்த ஸ்டாக்கில் பிரேக் அவுட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த ஸ்டாக்கில் பிரேக் டவுன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னால் மேனுவலாக போய் செக் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ ஃபார் தேட் வி ஹேவ் அன் ஆட்டோமேட்டிக் டூல். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த டூலில் உங்களுக்கு தெரிய வந்துடும் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் Quantsappோட ஹோம் பேஜ். இங்கே மேலே பாருங்கள் ட்ராக், அனலைஸ், ஸ்கேன், ட்ரேடிங், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ட்ராக் ஆப்ஷன்ஸ். ஓவாய்க்குள்ளே பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ட்ரிகர்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி நான் நிறைய முன்னாடியும் டூல்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ யூ மைட் பி யூஸிங் தீஸ் டூல்ஸ் ஃபார் ஷுர்.
ஓகே இப்போ இங்கே பாருங்கள் லெட் மீ மார்க் அண்ட் எக்ஸ்பிளைன் யூ. இங்கே பாருங்கள் சர்ச் சிம்பிள், உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை பார்க்கணுமோ நீங்கள் அந்த ஸ்டாக்கோட பேரை டெஃபினட்டாக அங்கே போடலாம். அண்ட் எக்ஸ்பைரி அடுத்தாப்பில். ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்பைரியை ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த எக்ஸ்பைரியை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே அப்புறம் இங்கே பாருங்கள் ரெண்டு சைடு இருக்குது. ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஃப் யூ சி ஹையஸ்ட் கால், இது வந்து கால் சைடு. ஓகே இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் புட் சைடு. ஓகே இது வந்து ஹையஸ்ட் கால் சைடு அண்ட் இது வந்து ஹையஸ்ட் புட் சைடு. ஓகே இப்போது கிவ் மீ a செகண்ட், இதை எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஓகே இங்கே நடுவில் பாருங்கள் ஃபியூச்சர் ப்ரைஸ், கேன் யூ சி? ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரோட ஸ்டாக்ஸ் அண்ட் அதோட ப்ரைஸஸ். இப்போ பாருங்கள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 669 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏபிபி வந்து இங்கே பாருங்கள் 7600 ட்ரேட் ஆகுது. அபாட் இந்தியா 27303, ஏபி கேபிட்டல் 215, ஏபிஎஃப்ஆர்எல் 316, ஏசிசி 2210. ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும் இங்கே. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்என்டோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணுமோ எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் 157 ஸ்கிரிப்ட் அண்ட் அந்த ஸ்கிரிப்டோட ப்ரைஸஸ் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். இப்போ இதில் எந்த ஸ்டாக் மேலே போகும் எந்த ஸ்டாக் கீழே போகும் அதை எப்படி நம்ம பார்க்கறது? ஓகே ஸோ இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரைக், கேன் யூ சி திஸ்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரைக் இருக்குது. இது என்னதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது வந்து பேசிக்கலி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு சொல்லும். ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லலாம், இல்லைனாக்கா ஒரு ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த லெவலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி கொடுக்குறது. இப்போ நான் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக்கை பார்த்தேன்னாக்கா இங்கே பாருங்கள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இப்போது 670 ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை போய் நான் ஓப்பன் பண்ணுவேன், எங்கே ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எங்கே ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நான் மேனுவலி ஒவ்வொரு ஸ்டாக்லையும் பார்க்கறது எனக்கு கஷ்டமாக போகும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 730 எனக்கு தெரிஞ்சாச்சு. ஓகே இப்போ அடுத்தாப்புல பாருங்கள் கால் டிஃப்ரென்ஸ். Now what is call difference? Call difference is basically the difference between this two. இது ரெண்டும் 730 மைனஸ் 670 நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா in terms of percentage it will show you 9%. ஓகே இது வந்து 9% ஆகிடும். தட் மீன்ஸ் இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 9% தள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஆஸ் ஆஃப் நவ் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இஸ் 9% அவே ஃப்ரம் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தப்பில் ஓஐ வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, எனக்கு சொல்லவே வேண்டாம். கரெக்ட்? இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் 730 ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குது? தட் இஸ் 12,97,000. கரெக்ட்? இப்போது நம்ம வருவோம் புட் சைடில். ஓகே லெட் அஸ் கோ அண்ட் செக் அவுட் ஆன் த புட் சைட். இப்போ புட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அகெயின் ஸ்ட்ரைக். ஓகே ஸோ இது என்னது கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இதை கெஸ் பண்ணலாம். இட் வில் பி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் வாட் இட் வாஸ் ஆன் த கால் சைட். ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், நீங்களே கெஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் முதலேருந்து வீடியோ பார்க்குறீங்கோ அவங்களுக்குலாம் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்? ஸோ இந்த ஸ்ட்ரைக் என்னது நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைக்கில் இங்கே 700 கொடுத்துருக்கு. இப்போ 700 என்னது? இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னாக்கா இந்த சைடில் உள்ளது என்னது? டெஃபினெட்லி சப்போர்ட். கரெக்ட்? ஸோ 700 வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சப்போர்ட். இப்போது ஏபிபிக்கு சப்போர்ட் எங்கே? 8000, அபாட் இந்தியாவுக்கு 27,000, ஏபி கேபிட்டல் 220, ஏபிஎஃப்ஆர்எல் 320, ஏசிசி 2200, அதானி என்டர்பிரைஸ்க்கு 3000 தான் சப்போர்ட்டு. ஓகே ஸோ எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சாச்சு. ஓகே இப்போ அடுத்தாப்பில் இங்கே பாருங்கள் புட் டிஃப்ரென்ஸ். புட் டிஃப்ரென்ஸ் என்னது? புட் டிஃப்ரென்ஸ் என்னதுனாக்க இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது, அதே மாதிரி இது உங்களுக்கு சொல்லும் ஒரு ஸ்டாக் வந்து சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது. ஓகே இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள் 669 ட்ரேட் ஆகுது, சப்போர்ட் வந்து 700. ஓகே இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்த்தோம்னா சப்போர்ட்டுக்கு கீழே வந்தாச்சு, அதனால நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபிகராக இருக்கும். தட் இஸ் 4.52% நெகட்டிவ். ஏன் நெகட்டிவில் இருக்குது? ஏன்னா சப்போர்ட்டை ஆல்ரெடி பிரேக் பண்ணி கீழே போயாச்சு ஸ்டாக். அதனால் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் பாசிட்டிவில் இருக்கும். ஏன் பாசிட்டிவில் இருக்குது? இங்கே பாருங்கள் இங்கே பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்னும் பிரேக் பண்ணல, அதனால் பாசிட்டிவில் இருக்குது. இங்கே உங்களுக்கு எப்போல்லாம் நெகட்டிவ் ஃபிகர் தெரியுறதோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸோட குறைச்சலாக இருக்கும். தட் இஸ் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஓகே ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புட் டிஃப்ரென்ஸ் என்னது. இப்போ இங்கே பாருங்கள் அபாட் இந்தியா வந்து 1.11%. தட் இஸ் இப்போ இங்கே ஏன் பாசிட்டிவ் ஃபிகரில் இருக்குது? இது 27,303 ட்ரேட் ஆகுது அண்ட் சப்போர்ட் எவ்வளோ? 27,000 சப்போர்ட்டு. தட் இஸ் இப்போ அபாட் இந்தியா வந்து கிட்டத்தட்ட இன்னும் 1-1.5% தள்ளி இருக்குது சப்போர்ட் லெவலோட. சரியா? ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் எல்லாருக்கும். அடுத்தாப்பில் ஓஐ.
இது வந்து அகெயின் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் 700ல் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குது, தட் இஸ் 4,67,000. ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, இன்டர்ஃபேஸை எப்படி யூஸ் பண்ணணும் டெஃபினட்டாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நவ் லெட் அஸ் கோ அண்ட் செக் இதில் நான் எப்படி ஒரு ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணுவேன் அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ ஆஸ் சூன் ஆஸ் யூ ஓப்பன் ட்ரிகர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க கால் டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் அண்ட் ஃபில்டர் அவுட் த ஸ்டாக்ஸ். கீழே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் அண்ட் எந்த ஸ்டாக்ஸ் எடுக்கணும், எந்த ஸ்டாக்ஸ்லாம் கால் டிஃபரன்ஸ் வந்து 0லேருந்து 1%க்கு நடுவில் இருக்கோ அதை மாத்திரம் நான் பிக் பண்ணுவேன். சரியா, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 187 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் எந்த ஸ்கிரிப்டை பிக் பண்ணுவேன், எங்கே கால் டிஃபரன்ஸ் 0லேருந்து 1%க்குள்ளே இருக்கோ நான் அதை பிக் பண்ணுவேன். இப்போ எங்கெல்லாம் இருக்குது 0லேருந்து 1%க்குள்ளே, இங்கே பாருங்கள், இது இது இது. ஓகே, ஸோ பாருங்கள், இப்போது பஜாஜ் ஃபின்சர்வ், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ, ஜிஐ, லியூபின். ஓகே, ஸோ இங்கே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கால் டிஃப்ரென்ஸஸ் 0 to 1%. இப்போ கால் டிஃப்ரென்ஸ் 0 to 1%னா அதுக்கு என்ன அர்த்தம், ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லை? இப்போ பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க் 1248ல ட்ரேட் ஆகுது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1250. 2 ரூபா தானே தள்ளி இருக்குது. ஸோ இப்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருந்ததுனாக்கா என்ன நடக்கும், தெர் ஆர் 2 பாசிபிள் செனாரியோஸ். கரெக்ட், ஒன்றில் அந்த ஸ்டாக் மேலே போகலாம், இல்லைனாக்கா அந்த ஸ்டாக் அங்கேருந்து பிரேக் டவுன் ஆகலாம். இப்போ இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகுமா இல்லைனாக்கா பிரேக் டவுன் ஆகுமா எப்படி தெரியும்? நவ் கம்ஸ் த கேம் சேஞ்சர். ஓகே, என்ன பார்க்கணும்னாக்கா முதல் காலம் இங்கே, அப்புறம் இங்கே சேஞ்ச் இன் ஓஐ. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் ஓஐன்னு என்னது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ சேஞ்ச் இன் ஓஐ இங்கே பாருங்கள் உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது நிறைய இடத்துல. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது பாருங்கள். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ நெகட்டிவ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இஃப் சேஞ்ச் இன் ஓஐ இஸ் இன் நெகட்டிவ் தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் அன்வைண்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. அன்வைண்டிங்னா என்ன அர்த்தம், கால் ரைட்டர்ஸ்லாம் பொசிஷன்ஸை அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஐசிஐசிஐ பேங்க், ஓகே இங்கே பாருங்கள் 1250ல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து அவ்வளவா ஜாஸ்தி அன்வைண்டிங் ஆகலை, -0.45. இது வந்து ஜாஸ்தி சிக்னிஃபிகண்ட் அன்வைண்டிங் இல்லை. இங்கே பாருங்கள் எல்டிஎம் பாருங்கள் 5750. இங்கே பாருங்கள் 5700 ரெசிஸ்டன்ஸ் அதை கிராஸ் பண்ணிடுச்சு. 5700 கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருச்சு. அதனால பாருங்கள் 5700 லெவலில் கால் ரைட்டர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 21% அன்வைண்டிங் ஹஸ் பின் சீன் இன் 5700 லெவல்ஸ். ஸோ இதில் இப்போ இன்ட்ராடேக்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கனாக்க வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ, கால் டிஃப்ரென்ஸில் போய் பாருங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் 0லேருந்து 1%க்குள்ளே இருக்குது அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணுங்கள். அலாங் வித் தட் யூ ஆர் சப்போஸ் டு கோ அண்ட் செக் அவுட் சேஞ்ச் இன் ஓஐ. எங்கெல்லாம் சேஞ்ச் இன் ஓஐ நெகட்டிவாக இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புலிஷ் மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா அங்கே கால் ரைட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அன்வைண்டிங் எவ்வளோ இருக்கணும், 1%, 2%, 3%, 4% எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு நல்லது கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த இதில் நான் சொல்கிறேன், இப்போது அன்வைண்டிங் வந்து 2% இருந்தாலும் ஸ்டாக் மேலே போகும், அன்வைண்டிங் 10% இருந்தாலும் ஸ்டாக் மேலே போகும். ஓகே, ஸோ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ் டீசெண்டாக பாருங்கள், ஒரு 5%க்கு மேலே 10%க்கு மேலே அன்வைண்டிங் இருந்தால் நம்ம ஒரு நல்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ட்ரேட் எப்போ எடுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ட்ரேட் எப்போ எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பாருங்கள் இங்கே 1639 இல்லைன்னா எல்டி பார்ப்போம். ஓகே, ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பாருங்கள், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் let me check. Okay, HCL Tech. Okay, let's go and check out HCL Tech. இப்போ HCL Tech is trading at 1578, resistance is 1600. Okay, but call difference வந்து இங்கே again ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, 1.36. எனக்கு 0லேருந்து 1%குள்ளே தான் போகணும். ஓகே, ஸோ let's go and check out this Bajaj Finserve நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள் 0.04, that is very close to the resistance. இது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் ஒரு 5-10 நிமிஷம் சஸ்டெயின் பண்ணிருச்சுனாக்க அந்த டைத்தில் நம்ம ஒரு ட்ரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இது வந்து இப்போ 1639, இப்போ 1640 ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே ஒரு 5-10 நிமிஷம் மினிமம் சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டெயின் பண்ணுறச்சே
நீங்கள் இதை லோட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ரீஃப்ரெஷோட ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது வந்து இன்ட்ராடே டூல். இது வந்து கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எவ்ரி மினிட் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரீலோட் பண்ணிகிட்டே இருந்தால் அது ரீஃப்ரெஷ் டேட்டா உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த டயத்தில் இது ஒரு தடவை சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாக்கா இங்கே அன்வைண்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆகும். கரெக்டாக, ஏன்னா இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா கால் ரைட்டர்ஸ்க்கு ஒரு பயம் வந்துடும். ஸோ இது 7லேருந்து 10 ஆகும், 10லேருந்து 15 ஆகும். அந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிடுச்சு, கால் ரைட்டர்ஸும் பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்ணுறாங்க. நவ் ஐ வில் கோ அண்ட் பார்ட்டிசிபேட் இன் தட் ட்ரேட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கால் சைடில் எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கணும். பட் யூ ஆர் சப்போஸ் டு வெயிட் ஃபார் தட் ரெசிஸ்டன்ஸ் டு பிரேக் அண்ட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தாப்பில் பாருங்கள் புட் டிஃப்ரென்ஸ். இப்போ புட் சைடில் உங்களுக்கு ஒரு பேரிஷ் ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இங்கே பாருங்கள், இங்கே புட் டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் ஒரு காலம் இருக்கும், ஒரு ஏரோ இருக்கும், அதை ஷார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, கிவ் மீ a செகண்ட். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா கீழே போய் அந்த ஸ்டாக்ஸை எடுங்க. எங்கள் புட் டிஃப்ரென்ஸ் வந்து 0லேருந்து 1% நடுவில் இருக்கும். ஓகே, 0லேருந்து 1%க்குள்ளே இருந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், அதானி என்டர்பிரைஸ். கேன் யூ சி? லெட் மீ மார்க். 3004 ரூபா, சப்போர்ட் எவ்வளோ? 3000. புட் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0.15%. தட் இஸ் ஸ்டாக் இஸ் வெரி மச் க்ளோஸ் டு மை சப்போர்ட் லெவல்ஸ். அண்ட் இஃப் யூ சி ஹியர் -2.27%. தட் இஸ் இப்போ 3000 லெவலில் புட் ரைட்டர்ஸ் பொசிஷன்ஸை அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்போ ட்ரேட் எடுக்கிறது? as soon as the stock sustains below this support level and unwinding வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக ஆக ஆரம்பிச்சாச்சுனாக்கா நீங்கள் அங்கே போய் ஒரு ட்ரேடை எடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் வாஸ் அபவுட் த bearish side. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டெஃபினட்டாக இப்போ வரைக்கும் நான் என்ன சொன்னேன் புரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் டூல். நீங்கள் வந்து இப்போது ஒவ்வொரு ஸ்டாக்கையாக மேனுவலி போய் செக் பண்ண வேண்டி அவசியம் இல்லை. ஓகே, இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும் எந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது அண்ட் எந்த ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆகுது அண்ட் அதே டயத்தில் அன்வைண்டிங் ஆகுதுனாக்கா நீங்கள் டெஃபினட்டாக போய் ஒரு புலிஷ் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இப்போ ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது அண்ட் சப்போர்ட் ப்ரீச் ஆகுது அண்ட் அட் த சேம் டைம் அன்வைண்டிங் சிக்னிஃபிகண்ட்டாக ஆகுதுன்னா நீங்கள் போய் ஒரு பேரிஷ் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அட் ஒன் கிளிக் யூ கேன் சி ஆல் த ஸ்டாக்ஸ், எதெல்லாம் சப்போர்ட் பக்கத்தில், எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில். ஸோ திஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ டு உங்களோட வேலையை ரொம்ப மினிமைஸ் பண்ணிடுறது அண்ட் நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ரேடை இங்கேருந்து இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் டெஃபினட்டாக இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் நம்ம வேறு வீடியோவில் திருப்பி சந்திப்போம். இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி, தேங்க்யூ.